வணக்கம். இந்த வீடியோவில் இபிஎஃப்ஓ ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 வரை மாத ஓய்வூதியம் உயர்வு சார்ந்து புதிய தகவல்கள் அறிவிப்புகள் வெளிவந்திருக்கிறது. அது குறித்து விவரத்தை பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் 1000 ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 வரை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை ஓய்வூதியரிடம் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. விலைவாசி உயர்வு காரணமாக தற்போதைய 1000 ரூபாய் தொகை ஓய்வூதியர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு போதவில்லை என்பது முக்கிய வாதம். இந்த நிலையில் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இது குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். முதலில் ஓய்வூதிய நிதியினுடைய நீண்டகால நிலைத்தன்மை மிகவும் முக்கியம். தற்போது ஓய்வூதியத்தை அதிகரித்தால் அது நிதியில் கூடுதல் சுமையை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் நிதி நெருக்கடி உருவாகக்கூடும். மத்திய அரசு ஏற்கனவே குறைந்தபட்ச ரூபாய் 1000 ஓய்வூதியம் வழங்குவதற்கே பட்ஜெட்டில் இருந்து கூடுதல் நிதி வழங்கி வருகிறது. மேலும் ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 1.16% தொகையும் அரசு தனது பங்களிப்பாக செலுத்துகிறது. இபிஎஸ் 95 திட்டத்தின் நிதி அமைப்பு முக்கியமாக முதலாளிகளின் பங்களிப்பை சார்ந்தது. ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 8.33% தொகையினை முதலாளிகள் செலுத்துகிறார்கள். ஊழியர்கள் நேரடியாக பங்களிப்பு செய்யாததால் நிதியினை கவனமாக நிர்வகிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இபிஎஸ் 95 திட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள்: 58 வயதிற்கு பின்பு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் கிடைக்கும். குடும்ப ஓய்வூதியம் வழங்கும் பாதுகாப்பு உண்டு. 50 வயதிற்கு பிறகு முன்கூட்டியே ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இந்த நிலையில் ஓய்வூதியர்கள் மாதம் ரூபாய் 1000 என்பது இன்றைய விலைவாசிக்கு போதாது. கௌரவமான வாழ்க்கை நடத்துவதற்கு குறைந்தபட்சம் 5000 ரூபாய் முதல் 7500 ரூபாய் அவசியம் என்பது அவர்களுடைய கோரிக்கை. மேலும் அவர்கள் பகத்சிங் கோஷாரியா குழுவினுடைய பரிந்துரையும் அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். மத்திய அரசுடைய விளக்கத்தின் அடிப்படையில் உடனடியாக ஓய்வூதிய உயர்வு என்பது கிடையாது. குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000ஆகவே தொடரும். இருப்பினும் எதிர்காலத்தில் பணவீக்கம் மற்றும் நிதி நிலையை பொறுத்து மறுபரிசீலனை செய்ய வாய்ப்புகள் உள்ளன. இந்த முடிவு ஓய்வூதியர்களுக்கு ஏமாற்றம் கொடுத்தாலும் நிதிநிலைத்தன்மை மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகியவை இரண்டுக்கும் இடையில் சமநிலை தேவைப்படுவது தெளிவாகிறது. அதாவது மத்திய அரசுடைய விளக்கத்தின் அடிப்படையில் தற்போது 1000 ரூபாய் என்பதுதான் கொடுக்கப்படும். இது அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. எதிர்காலத்தில் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குமா என்பது சார்ந்து அரசுடைய நிதி நிலைமையை பொறுத்து தீர்மானிக்கப்படும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.